அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாற்றங்களை கொடுக்கும்? ராசிக்காரங்க கோல்டு வாங்கி வச்சு அம்சம் இருக்கும், இப்பயும் வாங்கலாம். கோல்டு ரேட்டு உச்சத்தை தொடும். ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாது வரும். ஆனால் கடுமையா உழைக்கணும். ஒரு சில பயணங்கள் வரும், இடமாற்றங்கள் வரும். இதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணும்போது சினிமா, அரசியல், யோகத்தில் படிக்கிற படிப்புக்கே வேலைக்கு போவானா, என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இது பண்ணலாமா, ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணலாமா, இந்த மாதிரி பல கேள்வி இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? நிச்சயமா, அதாவது முக்கா கிணறு தாண்டி இருக்காங்க அந்த கும்பராசின்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ராசியிலிருந்து இப்பதான் கும்ப ராசியிலிருந்து மாறுகிறார். அப்ப 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறார். சனி குடும்பஸ்தானத்துல வராது. அப்ப என்ன ஆகும்னா குடும்பம் சம்பந்தப்பட்டதில் நிறைய மாற்றங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, 2ஆம் இடம், பணம், பேச்சு, இதெல்லாம். அப்ப வாக்குப்பளிதம் அதிகரிக்கிறது. அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயம் மிஸ்டேக் ஆயிருந்தாலோ, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறவிட்ட வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் விஷயம். சார் இந்த ராசிக்கு கேள்வி, சம்பாதிக்கிறான், பணம் பார்க்கிறான், ஆசை எதுல ஒண்ணும் இல்லை. இந்த விரயத்தை பண்ண ராசி இது மாதிரி வேற மாறி மாறி இருக்கு. இப்ப அது சுப விரயமா மாய்க்கும். சார் இடம் வாங்க அம்சம் உண்டு. உங்களுக்கு தேவை இருந்தால் வண்டி வாகனம் பாருங்க. 2ஆம் இடம் தான் தானியம், 2ஆம் இடம் தான் மெட்டல் அர்த்தம். அப்ப என்ன சொல்லுவோம்னா இந்த ராசி இப்ப கோல்டெல்லாம் நிறைய கும்பராசிக்காரங்க கோல்டு வாங்கி வச்சு அம்சம் இருக்கும், இப்பயும் வாங்கலாம். கோல்டு ரேட்டு உச்சத்தை தொடும். ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். தங்க விலையும் வெள்ளி விலையும் இந்த ராசிக்கு உண்டு. ஏன்னா இந்த தங்கம் வெள்ளி இந்த ராசி நான் பொதுவாகவே வாங்கி வைக்க சொல்றது. இந்த ராசி உணவு பண்டங்கள் பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சா நிச்சயமாக மிகப்பெரிய அம்சம். இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கங்க. அப்ப இந்த ராசிக்கு சார் வீடு கட்டுற யோகம் உண்டு. 4ஆம் இடத்து சனி பகவான் வந்தாலே நீ கையில் இருக்கிற காசை வச்சுக்காத, வீடு வாங்கு, இடம் வாங்கு. அடுத்து தொழில் துறை. பொதுவாக இந்த ராசிக்கு தொழில் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த ராசிக்கு ராகு பகவான் வேற இருக்கார். நீ தொழில் பண்ணா பாப்புலாரிட்டி வரைகிற. அப்ப 6ஆம் அதிபதி இவங்க பாப்புலாரிட்டி யோகம் உண்டு. இவங்களுக்கு இந்த மீடியா விசுவலைசேஷன் கிடைக்கும், புது புது வாய்ப்புகள் வரும். இப்பதான் புதுசா பாத்தீங்கன்னா சார் நிறைய சான்ஸ் வருது, எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல, திடீர்னு வருது. ஆனா இந்த ராசி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 7 சனி காலகட்டத்துல வாய்ப்புகள் வரும். ஆனால் கடுமையா உழைக்கணும். ஒரு சில பயணங்கள் வரும், இடமாற்றங்கள் வரும். இதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணும்போது சினிமா, அரசியல், யோகத்தில் உண்டு. மீடியா சம்பந்தப்பட்ட இதா இருக்கு. டெக்னிக்கல் டீம்ல நிறைய பேருக்கு யோக பலன் கொடுத்துரும். இந்த ராசி கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வெளிநாட்டு வாய்ப்பு வருது, வேற ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பிசினஸ் எடுத்திருக்கோம் சார், பிசினஸ்ல டெவலப் பண்ணிடுவானா, 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ரெண்டுமே செவ்வாயா வரார். இப்ப 2ஆம் இடத்துல வந்தனால ஃபர்ஸ்ட் தொழில இருந்த மந்தங்கள் விலகுது. இப்ப இவங்க 3ஆம் இடம் தான் மீடியா சொன்னேன். அதே மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கறது, இவங்க தொழில் சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள், வேலையாட்களை சரியா போட்டுக்கிட்டு பண்ணும் பொழுது இவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாம மெட்டல் சம்பந்தப்பட்டது, இது மாதிரிலாம் இன்னும் டெவலப் ஆகிறது. வெளிநாட்டு தொடர்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு விஷயத்துல எல்லாமே ஷைன் பண்ணக்கூடியது. அப்ப இவங்களுக்கு தொழில் வேலையில மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. இத்தனையும் சொன்ன திருமணத்தையும் சொல்லிடுவோம். இந்த ராசிக்கு திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னதுல பாதி பேர் இந்த ராசி. இந்த கும்பத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 7ல ஆல்ரெடி கேது, சனியும் பார்த்துட்டு இருந்து குருபாலம் இல்லாம சார் பேச்சு வரைக்கும் போயிட்டு நின்றுச்சு. திருமணம் இருக்கா இல்லையா, மனதுக்கு ஒரு நிறைய பேர் இந்த இளம் வயதினர் சார் எங்க விருப்ப திருமணம் நடக்குமா, காதலன் காதலி ஒண்ணு சேர்றாங்களா, குடும்பத்தில் சின்ன விஷயத்துக்காக பிரிஞ்சிருக்கோம் சார், நான் ஒரு பக்கம் இருக்கேன், என் குழந்தை ஒரு பக்கம் இருக்கு, என் கணவர் ஒரு பக்கம் இருக்காங்க, மாலுக்கு ஒரு பக்கம் இருக்கோமே, எப்படி சார் சேருவோம். இந்த 2ல சனி பகம் தான் குடும்பத்துல ஒரு அமைப்பு வரல, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, மனசு விட்டு ரியாலிட்டி பேசிட்டு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசி இப்ப மனதளவுல அப்படியே ஃப்ரெஷ் ஆகிற நேரம், ஸ்ட்ரெஸ் குறைய நேரம் வந்தாச்சு. மிகப்பெரிய யோகங்க. நிச்சயமா எல்லாருக்கும் சொல்லிட்டோம், குழந்தைகளுக்கும் நம்ம நிச்சயமா சொல்லணும். குழந்தைகளுக்கான கல்வி நிலை எப்படி இருக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு, எந்த மாதிரியான துறைகள்ல இவங்க ஜொலிப்பாங்க? நிச்சயமா இப்ப முதல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. 5 ராகுக்கு திரிகோணத்துல குரு வகும்போது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு IUA IVF, இன்னைக்கு கோயில்ல இருக்கிற கூட்டம் IVF சென்டர்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லை, மறுக்கப்பட்டது, அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வருது. குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டம். அப்ப இந்த குழந்தைகளால் கும்பராசியா இருந்தாங்கன்னா இப்ப என்ன நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம். மிகப்பெரிய பேரண்ட்ஸுக்கு இவங்க படிக்கிற காலத்துல இல்லாத தொந்தரவு மாதிரி,
சப்ஜெக்ட் எடுக்கிறது மெடிக்கலா டாக்டரா, அதோட மெயினா சார் இந்த படிக்கிற படிப்புக்கே வேலைக்கு போவானா, என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் இது பண்ணலாமா, ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணலாமா, இந்த மாதிரி பல கேள்வி இருக்கும். ஆச்சார ரீதியாக என்னன்னா இந்த சனி 2ல வரும்போது உங்க குடும்பத்துல என்ன தொழில் பண்ணலாம், இல்ல உங்க குழந்தைக்கு என்ன கல்வி எடுக்கலாம், நாலாம் பார்க்கும்போது என்ன கல்வி எடுத்தா சிறப்பாங்கன்னு புரிதல் வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சார் நீங்க பிபிஏ எம்பிஏ தான் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு அது போட்டாதான் இருக்கும். நிறைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நானு பேங்கிங் செக்டர் செட் ஆகுன்னு சொன்னேன். இல்ல சார் நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க வைப்போம், படிங்க. படிச்சு முடிச்சார், வெளிநாட்டுக்கு போனார், இப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருக்கார். அவங்க மொத்தம் சனி பகவான் பேங்க் துறையில பேக் அண்ட் சப்போர்ட்ல. அப்ப நம்ம டைரக்ட் ரோட் சொல்றோம் பேங்க், இப்படி பண்ணலாம் அந்த விஷயத்துக்கு வந்துருவார். அப்ப இந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல போனா டெவலப் ஆகும். இப்ப 4ஆம் இடம் தொழில் கல்வி, மருத்துவம் சம்பந்தம், மருத்துவமா தொழில் கல்வியா, இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கு. இப்ப டெக்னாலஜியில் நல்லா டெவலப் ஆகிற ராசி, நாலேஜ் நல்லா வந்துடும். மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். போட்டி தேர்வுகள், யூபிஎஸ்சி, இந்த மாதிரி அரசு சார்ந்த தேர்வுகள், அரசு பதவிக்கு, இதெல்லாம் கும்பராசிக்கு வாய்ப்புகள். நிச்சயமா இந்த கும்பராசிக்கு என்னன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்து காம்படிஷன் தாமதப்படுத்திட்டே இருந்தார் ராசியில இருந்து. 3ஆம் இடம் கிளியர் ஆனோடனே எழுத்து தேர்வில் வெற்றி. அப்ப இந்த விஷயத்துல எழுத்து, இப்ப இவங்களுக்கு இங்கிலீஷ் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட IELTS, TOEFL, GRE அது எழுதலாம், JEE இந்த மாதிரி எழுதலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு. கொஞ்சம் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு. இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், இப்ப குரூப் எக்ஸாம் இருந்துச்சு பாருங்க, குரூப் 2. அப்ப இந்த குரூப் 2 எக்ஸாம் கும்பராசிக்காக சந்தோஷப்பட்டுக்கங்க, உங்களுக்காகவே காலம் நின்றுச்சு. ஏன்னா மார்ச் 15 சனி பயிற்சி 6ஆம் தேதி மாதிரி இது. அப்ப சனி விலகிறனால கும்பராசிக்காரங்க அப்பாடா அப்ப சரியா எழுதல, பிடிச்சுக்கிறாங்க, இன்னொரு டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்து போற்றியில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலை வந்திருக்கு. கும்பம் குபேர யோகம் பெறுகிறது, கும்பம் கோபுரத்தை தொடுகிற பாக்குற மாதிரி நம்ம பார்க்கிற காலகட்டம் வந்திருக்குங்க. அந்த குபேர யோகத்தை ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் அனுபவ ரீதியா படணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆலய பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் தேவை. சொல்லுங்க சார். நிச்சயமா இவங்க வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் அப்படின்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு. இது சொல்லும்போது நிறைய பேருக்கு வாழ்வியல கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் நல்லெண்ணெய வாயில விட்டு கிளீன் பண்றதை பார்த்திருப்பீங்க, அது ஆயில் புல்லிங் மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அந்த தலைக்கு எண்ணெய் போடுறது, வாய் சம்பந்தப்பட்டதை இதெல்லாம் எண்ணெய் சம்பந்தப்பட்டது பண்ணும்பொழுது நிச்சயமாக அது ஒரு வாழ்வியல் பரிகாரமா இருக்கும். இவங்க யூஸ் பண்ற பேஸ்ட் பாத்தீங்கன்னா சித்தா சம்பந்தப்பட்ட பேஸ்டுக்கு மாறிக்கணும். சனின்னா பழமையான சித்தா சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம உங்க சித்தா பொடிகள் சித்தா சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிராக்கல் பண்ணும். நாங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும்போது நாங்களும் பயன்படுத்திட்டோம், அதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு வாழ்வியல் பரிகாரமா மாறிடும். இப்போ இவங்க 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க. இப்போ குடும்பத்துல இருக்கிற நெகட்டிவான வார்த்தை பேசக்கூடாது. இப்ப சனியோட வார்த்தைகள் கொஞ்சம் தவறான வார்த்தைகளா இருக்கும், நல்ல வார்த்தையா இருக்காது. செலக்ஷன், அதாவது கனியிருப்ப காய் கவர்ந்து தவறான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண, நல்ல வார்த்தையை பேச பேச இந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்ப கோயில் பரிகாரமாக இந்த கோயில் பரிகாரம் கொஞ்சம் இன்னொரு ராசிக்கும் கொடுத்தேன். மங்கள சனீஸ்வரர், குடும்ப சனீஸ்வரம். அப்ப கும்பகோணம் பக்கத்துல திருநறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க திருநறையூர் குடும்ப சனீஸ்வரர். சனீஸ்வரர் 2 குழந்தை, 2 மனைவி, 2 குழந்தையோட, அதுல ஒண்ணுதான் குளிகன் மாந்தி. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக குடும்ப ரீதியாக ஒற்றுமைகள், கடன் சம்பந்தப்பட்டதில் மீண்டு வர, தான் எண்ணிய எண்ணத்தை நிறைவேறுகிறதுக்கு இந்த சனி பகவான் கொடுக்கிறார். இன்னொரு அம்சம் உண்டு, சித்தர் வழிபாடு பண்ணிக்கலாம். சனிங்கிறது ஜீவ சமாதின்னு சொல்லுவோம். சனின்னா ஆயுள் சமாதி. இப்ப ஏதோ ஒரு ஜீவ சமாதி சார் உங்க ஊர்ல, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கோவை வட்டார பகுதியில 2 பேருக்கு கொடுத்தேன். கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சாமியார்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுத்திருக்கேன். அது அழுக்குன சனி. இன்னொன்னு அழுக்கு சாமியார், இந்த பாண்டிச்சேரி CM எல்லாம் போவாங்க, கோவை வட்டார பகுதி பொள்ளாச்சி பக்கத்துல வேட்டைக்காரன், அந்த கோயில் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கத்துல ஒரு சித்தர் கோயில் இருக்கும், சித்தர் வழிபாடு பண்ணிக்கிட்டாலும் இந்த இதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கும்பராசிக்கு சித்தர் வழிபாடு இது பண்ணலாம். இல்ல சார் நமக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது, ஒரு சிலருக்குலாம் கோயில் பருக்கு போக முடியாது, அப்ப நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். 2ஆம் இடம் தீபம் ஏத்துறது, குடும்பத்துல ஏத்துறது. ஒரு கோயில் குளத்துக்கு நீங்க எண்ணெயை வாங்கி கொடுத்து ஏத்திட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இவங்க தவறுவிட்ட வாய்ப்புகள், பூர்வீக ரீதியான சம்பந்தப்பட்டு சிக்கல்கள் இருந்து மீண்டு வர, தந்தை மகன் உறவுக்காக லாபங்கள் அதிகரிக்க, உடலில் இருந்த ஒரு சிறு குறை, மருத்துவ செலவுகள் மாற. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இவங்களுக்கு வரார். உடலில் ஒரு உச்சம் இருக்குமா, ஒரு மிஸ்டேக் இருக்குமா, அதெல்லாம் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சுங்க. ரொம்ப அற்புதமா கும்பராசிக்கு நிறைவான பலன்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மறக்காம வாழ்வியல் பரிகாரத்தையும் செய்யுங்க, ஆலயத்துக்கு போய் இறை தரிசனமும் மேற்கொள்ளுங்க.